ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பூ கட்டிட்டேன் நான். ஒரு இதில் வந்து 4 முழம் இருக்குது, ஒரு கவரில் இருந்தது. இன்னொரு கவரில் இருந்தது வந்து 3.5 முழம் இருக்குது. அது ஏன்னா கொஞ்சம் வேஸ்ட்டு பூ வந்து ஒரு அரை முழம் வேஸ்ட் பூவே போயிடுச்சு. அதனால ஒன்றுத்தில் 3.5, ஒன்றுத்தில் 4.5 இருக்குது. இது 2 பூவும் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. கட்டி முடிச்சுட்டேன் நான். இது பாருங்கள், இது வந்து நான் முந்தானேத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாங்கினது. இது பாருங்கள், இன்னும் மலரவே இல்லை பாருங்கள். நான் மத்தியானமாக தண்ணியில் நனைச்சி திருப்பி வச்சேன். அன்றைக்கி வச்சது தான் இது, ஸ்டோர் பண்ணி வச்சது தான். எப்படி பூ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படி தெரியாதவங்க பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பேப்பர் ஒன்று நடுவில் போட்டுக்கோங்க, நியூஸ் பேப்பர், கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கவரில் நல்லா டைட்டாக சுற்றி இப்படி வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு அது மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுருங்க. இப்படி போட்டு இப்படி அழுத்திட்டிங்கன்னா நியூஸ் பேப்பரும் போட்டுக்கலாம், டிஷ்யூ பேப்பரும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எது இருக்குதோ அது போட்டுக்கலாம். இப்படி போட்டு நல்லா இப்படி கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனால் கூட பூ அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஆனால் எனக்கு நாளைக்கு தேவைப்படும் பூ நான் நாளைக்கு எடுத்துருவேன். எடுக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம எப்படி மொக்கா வச்சோமோ அப்படியே தான் மொக்காவே தான் இருக்கும். பூவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க, ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ வந்து நான் எனக்கு வெளியே கிளம்புற வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுவேன். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்தது விளக்குக்கு. இது வந்து கல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய். இதனோட ரேட்டு வந்து 300 ரூபா இல்லை, 260 ரூபான்னு நினைக்கிறேன். 260 ரூபா. இது 1 லிட்ரு செக்கெண்ணெய், கல்லெண்ணெய். அதே மாதிரி இது வந்து விளக்குக்கு விளக்கெண்ணெய். இது இந்த 5 எண்ணெய் வரும் அது மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இல்லை. இது வெறும் விளக்கெண்ணெய். நம்ம வயிற்றுக்கெல்லாம் கூட வயிற்று வலினா வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளக்கெண்ணெய். இது வந்து ரெண்டுமே சேர்த்து 600 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்ரு 300 ரூபா. இது ரெண்டும் 600 ரூபா. இது ஒரு 260 ரூபா. இந்த எண்ணெய் வந்து எனக்கு ஒரு மாதம் வரும். இந்த விளக்குக்கு மட்டும் நெய் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால கரெக்டாக எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும். ஏன்னா நான் கோயிலுக்கு நிறைய போகிறதுனால எனக்கு சீக்கிரமாக எண்ணெய் காலியாகிடும். ஒரு மாதம் தான் எனக்கு வரும். நெய்யும் நிறைய யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால ஒரு மாதம் தான் வரும். நெய் யூஸ் பண்ணலைன்னா ஒரு 15-20 நாள்லேயே எனக்கு காலியாகிடும். இங்கே பாருங்கள், இந்த எண்ணெயும் வந்து நான் எப்போயோ ஒரு டைம் தான் வாங்குவேன். நான் வந்து காலியாக தான் வாங்குவேன் கல்லெண்ணெய் சமையலுக்கு. இது இப்போது போகும்போது ஏதோ மாதத்துக்கு ஒரு லிட்ரு வாங்கிக்குவேன் இந்த மாதிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க, விளக்குக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு நைட்டு நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.